என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ முழுமையாக கேள். ஏனென்றால் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு வைத்த ஒரு குறியை உனக்கு செய்வதை விட உனக்கு மிகவும் பிடித்தமான ஒருவருக்கு செய்தாள். நீ கலங்கி நிற்பாய் என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை, உன்னுடைய எதிரிதான் துரோகியை பற்றி பேச வரவில்லை, உன் எதிரியை பற்றி பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, துரோகத்தை எல்லாம் பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கண்டு மன வருத்தமடைகின்றாய். இந்த எதிரி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயம் என்னவென்பதையும் கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. வாழ்க்கையில் இந்த எதிரியால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. துரோகம் செய்தவன் கூட திருந்தி வந்து விட்டான். ஆனால் உனக்கு எதிரியாக நின்ற காலம் முழுவதும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் திருந்தி விடுவது கிடையாது. இவர்கள் எப்போதுமே உன்னை பழிவாங்க துடித்து செய்த நினைத்த காரியங்கள் எல்லாம் வீணாகி போய் விட்டதல்லவா? என் அன்பு குழந்தையே, எந்த நிலையிலும் நீ பிழைத்து கொண்டாய், எந்த நிலையிலும் நீ தப்பித்து கொண்டாய், எல்லா சூழ்நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொண்டாய். இனி உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்தது எந்த ஒரு பலனும் இல்லை என்று புரிந்து கொண்டு இனியும் தாமதிக்காமல் உன் வீட்டில் மரண ஓலத்தை கேட்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணியதையெல்லாம், உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ததையெல்லாம் போக இனி என்ன நினைத்தாலும் அதையெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும்படி செய்ய வேண்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள். மேலும் மேலும் பல துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்க இவர்கள் நினைத்து விட்டார்கள். மனிதர்கள் எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் எதையும் விரும்பவில்லை. உன் வீட்டில் ஒரு அழுகுரல் கேட்டால் போதும், அது அவர்களின் மனதில் அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கின்றது. சில காலமாக இது இவர்களுக்கு ஒரு வியாதியாகவே மாறிவிட்டது. மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுக்கும்படியான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. எப்போதும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் இன்பம் காண்கின்ற ஒரு வியாதி இது மனநோயை மாறி இருக்கின்றது. இந்த மனநோய் இவர்களை அழிக்கும் என்று தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, ஒருவருடைய மனநிலை சரியாக இருந்தால் மட்டும்தான் அவர்களின் உடல்நிலை சரியாக இருக்கும். ஒருவரின் மனதிற்கு எப்போதும் வேதனையும் துன்பத்தையும் கொடுத்து கொண்டே இருக்குமாயின் நிச்சயமாக அது எந்நாளும் தன்னை பாதிக்க கூடாது என்பதை மறந்து விடாதே. அதுபோன்றுதான் இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொன்றும் என்னவாக மாறி இருக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னை தேடி உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் நான் உன் முன்னின்று உனக்கு சொல்லிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சற்று கவனமாக கவனித்து பார்த்தாயானா உண்மையில் இவர்கள் செய்ததெல்லாம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உண்மையாகவே இவர்கள் உன் வாழ்க்கையில் நடந்த நினைத்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். சரிபட்டு வராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த கருப்பண்ணன் சாமி நடத்தி கொடுப்பாள் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா? அதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. இது உனக்கு எந்த அளவில் இந்த கருப்பனுக்கு தெரியும் என்றும், அதனால் அந்த பாதை வழியே உன்னை வழி நடத்த துணிந்து நிற்கிறேன் என்றும், அதில் ஏதேனும் இடர்கள் வந்தாலும், அதில் ஏதேனும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் நான் இருப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். இப்போதெல்லாம் இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி இருந்து செய்கின்ற விஷயங்களை பார்த்தால் நமக்கே மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கின்றது. அடுத்தவரின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது ஒரு
சுலபமாக அவர்கள் காண்பதில்தான் இருக்கின்றது. ஆனால் அடுத்தவரின் வேதனையில் இவர்கள் சந்தோஷம் காண எண்ணுகிறார்கள். இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை சரியாக தெளிவுபடுத்த வேண்டும். இனி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் தடுமாறி செல்லாமல், எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் தடுமாறி விடாமல், உனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்குதான் என்பதை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக உனக்கு அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள துணிந்துவிடு. இந்த கருப்பனுக்கு உன் மீது கொண்ட அன்பு ஒருபோதும் குறைந்து விடுவது கிடையாது. இவர்கள் யாரை இப்போது அவர்கள் வசமாக்க நினைத்தார்கள் தெரியுமா? யாரின் மூலமாக உன்னை அழிக்க நினைத்தார்கள் தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவரை அவர்கள் வசமாக்க நினைத்து பல முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களின் முயற்சிகள் என்ன, எப்படிப்பட்டது என்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களும் நீ யோசிக்கின்ற விஷயங்களும் என்னவென்று சற்று சிந்தித்துப்பா. உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகள் காலதாமதமாக சேர்க்கையை கொண்டு பலவிதமான பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து சிக்கி கொண்டே இருக்கிறது. அது உன்னுடைய எதிரியினுடைய சூழ்ச்சி. பொதுவாகவே நாம் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் பிரச்சனை என்றாலும் உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும். அதுதான் உண்மையும். நாம் எல்லோர் குடும்பத்தை பற்றியும் சொல்லவில்லை. ஒரு சில குடும்பங்கள் பொறாமை எண்ணங்கள் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. தம்பி நன்றாக இருந்தால் அண்ணனுக்கு பிடிப்பதில்லை, பிள்ளைகள் தனக்கு பிடித்த பிள்ளை மட்டும்தான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் என்பது போன்ற பல விஷயங்களை எல்லாம் இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சில விஷயங்களை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி தேடி வருகின்ற இந்த கருப்பன் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் போது உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளையும் நிச்சயம் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு எதை கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனமாற்றம், இன்னொருவரின் பேச்சை கேட்டு இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் என்று இவை எல்லாமே மிகுந்த வேதனையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அதனால்தான் உடனே இவர்களின் மனநிலையை தடுத்து நிறுத்தி இவர்கள் பேசுகின்ற பாதைகளில் இவர்களின் மனநிலையை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகளும் ஒன்றும் அவமானப்படுத்துகின்ற நிலை வரும் என்று தெரியாமல் இவர்கள் வேடிக்கையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே இதில் மரண ஓலம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வருமா என்று தெரியுமா? என் குழந்தையே, யாரை அவர்கள் வசமாக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நம்மால் நம் குடும்பத்திற்கு எத்தனை அவமானங்கள் வந்தது என்று தெரிந்து கொள்வார்கள். அப்போது வாழ விருப்பமில்லாத ஒரு சூழ்நிலை தனக்குள் கொள்வார்கள். அதை தான் இந்த கருப்பன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையை தன்னை தாங்கி பிடிக்கின்ற குடும்பத்திற்கு தன்னால் ஒரு அவமானம் என்று வரும்போது நிச்சயமாக அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட முடியாது. தன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களுக்கு நிச்சயமாக இவர்கள் சரியானது ஒரு பதிலையும் கொடுத்துவிட முடியாது. தான் செய்த தவறை இல்லை என்று சொல்லவும் முடியாதல்லவா? இப்படி ஒரு இக்கட்டான நிலை இவர்கள் எப்பேற்பட்ட முடிவினையும் எடுக்க துணிந்து விட்டார்கள். அதுவும் உன் குடும்பத்தின் மீது கொண்ட அன்பிற்காக. தன்னால் தன் குடும்பம் என்று நினைக்கும் போது யாருக்கும் மனம் தாங்காதல்லவா? அதனால்தான் சொல்கிறேன், இவர்கள் பேசுகின்ற பாதை சரியில்லை, இவர்கள் செல்கின்ற பாதை சரியில்லை என்று. இந்த நிலையில் இதை நீ விட்டுவிட்டோமானால் மேலும் மேலும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இவர்களும் தன்னை தொலைத்து மற்றவர்களுக்கு செய்தது தேவை இல்லாத விஷயங்களை சிக்கி தவிப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே.
உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சற்று கவனமாக கேட்டு நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வர முயற்சி செய்துவிடு. உன்னோடு எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன் அப்பன் உனக்காக இந்த நிலையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரம் என்ன நடந்தாலும் சரி, அதையெல்லாம் எண்ணி நீ கலக்கமடையாதே. உன்னோடு உன் அப்பன் நான். உண்மைகளை எல்லாம் என் குழந்தைக்கு சரியாக புரிந்து கொள். உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும்போது இந்த நேரம் இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குதான் என்பதை புரிந்து கொண்டால் போதும். அது போதுமல்லவா? எதிர்வருகின்ற நேரங்களில் உனக்காக இந்த கருப்பன் எப்போதும் உடன் இருப்பேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரை நான் வசமாக்கி அவர்களின் சூழ்ச்சி ஏற்படுத்தி அந்த பிள்ளையினுடைய மனநிலை இவர்கள் செய்ய நினைத்தார்கள். இதுவரையிலும் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை. நீ இதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் இத்தோடு இதனை தடுத்து நிறுத்திவிடத்தால் போதும். நிச்சயமாக உன் குடும்பத்தில் இருப்பவருக்கு எல்லாம் இந்த எதிரினுடைய நோக்கத்தை பற்றி சற்று தெளிவாக நான் நீ புரிய வைக்க வேண்டுமல்லவா? அவரவர்கள் இஷ்டத்திற்கேற்ப நீ விட்டுவிட்டாயானால் நாளை இந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும்போது எதையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வாழ்க்கை பல துன்பங்களை கொடுக்கும் போது எதையுமே உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. உன்னை தேடி வருகின்ற உன் அப்பன் கருப்பன் நான் வருகின்ற நேரம் உனக்கு நிச்சயமாக நிறைவாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. தெய்வத்தின் அருள் கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீ பெற வேண்டும். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நின்று அதனையும் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். எல்லா மாற்றங்களையும் தெரிந்து புரிந்து நீ வாழ நினைக்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் நிறைவாக எடுத்து சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டால் கருப்பன் நிச்சயமாக செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னால் என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த நேரம் இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். உன் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்துவிடாதபடி அதனை பாதுகாப்பாக அரவணைத்து செல்ல வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு இவர்கள் கோபப்படுகிறார்கள் என்று சொல்லி நீயும் அவரிடத்தில் கோபம் கொண்டு இவர்களுக்கு உன் மீது வெறுப்பு வரும்படி நடந்து கொள்ளாதே. என் குழந்தையே, உனக்கு புரிகின்றதா? குடும்பத்தில் ஒருவரின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்து விட்டது. அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் நாம் அவர்களை எதுவும் காயப்படுத்திவிடக் கூடாது. அப்படி எதையாவது நாம் செய்துவிட்டு இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி நிரந்தரமாகவே உன்னை விட்டு செல்வதான வாய்ப்புகள் அதிகம் என்பதை நீ மறந்து விடாதே. உன் வீட்டில் இது போன்ற ஒரு பிரச்சனை வர வேண்டும் என்று அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு உயிரை மாய்த்து கொண்டு வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. அதனால் இந்த நொடி முதல் இதையெல்லாம் கவனித்தில் கொண்டு யார் மனதையும் நோக்கடிக்காமல் ஒவ்வொருவரின் உணர்வுகளையும் புரிந்து அதற்கேற்றாற்போல் இருந்துவிட்டால் போதும். பல விஷயங்களும் நல்லது நடப்பதை தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் நான் கொடுப்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றியை நீ உணர்ந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் உண்மைகளையும் நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. என்னாலும் உனக்கு வெற்றி கிடைக்கட்டும். என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவான விஷயங்களை நிறைவாக கொடுக்கட்டும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்து இந்த கருப்பன் நான் எந்த இடர்களும் வராமல் தேவையற்ற சிந்தனைகளால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற எந்த உயிருக்கும் பிரிவில்லாமல் நான் உனக்கு உறுதுணையாக நிற்பேன். மனநிலைக்கு நிச்சயமாக பொறுப்பேற்று கொள்ள வேண்டும்.
உன்னுடைய வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது. மாறாக அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். அது போதும். இனி எந்நேரமும் உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்டு நீ சந்தோஷமாக இரு. உன்னை தேடி எல்லா நன்மைகளையும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதை புரிந்து கொள். வரக்கூடிய மாற்றங்களும் வரக்கூடிய சூழ்நிலைகளும் உன்னை கட்டாயமாக மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதையும் உன்னுடைய புரிதலுக்குள் வந்துவிட்டால் அது போதும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.